வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்மோட நிமிர்ந்தல் யூடியூப் சேனல்ல முதல்ல இருந்தே மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கப்படக்கூடிய அந்த திட்டம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு வீடியோக்களை வெளியிட்டு இருந்தோம். அதுல மிக முக்கியமான சில அப்டேட்ஸ்கள் இப்பவும் வெளியாயிருக்கு. ஏற்கனவே நீங்க மகளிருக்கு வழங்கக்கூடிய 1000 ரூபாய் நீங்க வாங்கிட்டு இருந்தா உங்களுக்கும் ஒரு குட் நியூஸ் இருக்கு. இல்லைங்க இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லைங்க, நான் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு குட் நியூஸ் இருக்கு. ஒரே கல்லுல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் என்ன குட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னோட தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி செய்தாங்க. 1,63,00,000 பேர் இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்ளை பண்ணதில்ல முதல் கட்டமா 1,10,00,000 பேருக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டுச்சு. இது ஒரு பக்கம். ஆனா இதுல இந்த ஸ்கீம்ல பலனடையாத 50 லட்சம் பேர் இருக்காங்க. அப்ப ஏற்கனவே அவங்க ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. அதுல ஒரு 10 லட்சம் பேருக்கு அடிஷனலா கூட கொடுத்தாங்க. அப்ப இந்த 1,10,00,000 பேருக்கு முதல்ல என்ன குட் நியூஸ்க்கா, நான் இந்த வீடியோ பாக்குறதுனால என்னங்க யூஸ், எனக்கு தான் ஆல்ரெடி 1000 ரூபாய் வந்துட்டு இருக்குல்ல. இப்படிதான் ஃபர்ஸ்ட் இருந்தே நம்ம வீடியோ போடும்போது லட்சக்கணக்கான பேர் பாத்தீங்க. 1000 ரூபாய் யாருக்கெல்லாம் அக்கௌண்ட்ல ஏறிச்சு, அதுக்கப்புறம் நம்ம சேனல் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க. சோ இந்த இடத்துல உங்களுக்கும் ஒரு முக்கியமான குட் நியூஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இதுவரை வாங்கலையோ அவர்களுக்கெல்லாம் மறுபடியும் அவர் அப்ளை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை தமிழக அரசு கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் வாங்குறதுக்கு என்னெல்லாம் தடையாக இருந்துச்சோ அந்த தடைகள் எதுவுமே இப்ப உங்களுக்கு கிடையாது. இதுல மிக மிக முக்கியமா ஓய்வூதியம் வாங்குபவர்களும் விண்ணப்பிக்கலாம். அது என்ன ஓய்வூதியம் வாங்குறது விண்ணப்பிக்கலாம்னா, என் கணவர் அரசு ஊழியர்ல இருந்து ஒரு ஓய்வூதியம் வருது, பென்ஷன் வருது, என் கணவருக்கு வருது, எனக்கு வரல, என் கணவருக்கு வருது, அல்லது என்னுடைய நானே அரசு ஊழியரு, நான் ஒரு பெண், எனக்கே பென்ஷன் வருது, அல்லது என் கணவர் இறந்து விட்டார், அந்த வருமானம் எல்லாம் குடும்ப ஓய்வூதியம்ங்கிற பேர்ல என் பேர்ல பென்ஷன் வருது, நான் அப்ளை பண்ணலாமா? இது அரசு பணியில் செய்தவர்களுக்கான, சேர்ந்து வேலை செய்தவர்களுக்கான பென்ஷன் வாங்குபவர்களை இது குறிக்காது. அப்ப இது யாரை குறிக்குதுன்னா, வருவாய்த்துறை இருக்கு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமா நீங்க ஏற்கனவே முதியோர் ஓய்வூதிய தொகை வாங்குறீங்கன்னா அது ஒரு 1,300 ரூபான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாடு அரசுல 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. அந்த முதியோர் ஓய்வூதிய தொகை வாங்கினாலும் இந்த 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி வருவாய்த்துறையில இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்குறாங்க. அந்த மாற்றுத்திறனாளிகள் பென்ஷன் வாங்கக்கூடியவங்க இருப்பாங்க. அந்த பென்ஷன் வாங்குறவர்களும் பெண்களாக இருந்தால் அல்லது அந்த குடும்பத்துல யாருக்காவது வந்துச்சுன்னா இனிமேல் அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறது இதுல மிக முக்கியமானது. சரி, அது மட்டும் தானா அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைன்னு ஒண்ணு இருக்கு, டிசபிலிட்டி டிபார்ட்மெண்ட், அதாவது ஊனமுற்றோர் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கான துறை. அங்க இருந்து 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த ஸ்கீம்ல யாரெல்லாம் மருத்துவ பராமரிப்புக்கான நிதிகளை வாங்குறாங்களோ அவர்களும் இனிமேல் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே வீட்டுல 2 வீலர் வேணா இருக்கலாம், கார்லாம் இருக்கக்கூடாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இனிமேல் கார் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்க போறாங்க. எங்க வீட்டுல கார் இருக்கு, நான் ஒரு மகளிர், என் பேர்லயே கார் இருக்கு, என் பேர்ல இன்சூரன்ஸ் இருந்துச்சு, ஆர்சி புக் இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணி என்னை தூக்கி விட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இனிமேல் கார் வைத்திருப்பவர்களும் அப்ளை செய்யலாம். ஆனா இதுல என்ன சொல்றாங்கன்னா, அரசு மானியத்தோடு கடனுதவி பெற்று அப்படிங்கிறாங்க. பேங்க்ல லோன் வாங்கியிருந்து கார் வாங்கியிருந்தீங்கன்னா அப்படின்னு குறிக்கிறாங்க. பட் நான் வெளியில கடன் வாங்கிதாங்க கார் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபார்ம் போட முடியும். அதுவும் ஒரு எலிஜிபிள்குள்ளதான் வரும். வெளியில வட்டிக்கு வாங்கினேன் அப்படின்னு கூட சொல்லி கூட இனிமேல் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அரசினுடைய மதிப்பீட்டுல கடன் வாங்கி கார் வாங்கியிருக்கணும், அவ்வளவுதான். அரசுடைய தொடர்புடைய வங்கிகள்ல அப்படிங்கிறத தாண்டி கடன் யார் நமக்கு அரசு தொடர்புடைய வங்கி எப்படி தருவாங்க? அந்த பெண்ணே வேலை இல்லாம இருக்காங்க, வீட்டுல இருக்கோம், சும்மா இருக்கோம், எங்களுக்கு எப்படி பேங்க் கடன் தருவாங்கன்னா வெளியில தான் வாங்கினேன், உறவுகள்கிட்ட வாங்கணும்னு கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்படியான சில திருத்தங்கள் இதுல மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதுல மிக மிக முக்கியமான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அப்டேட், முதியோர் பென்ஷன், ஓல்டேஜ் பென்ஷன் தாண்டி நீங்க மாற்றுத்திறனாளிகள் பென்ஷனா இருக்கலாம், வேறு என்ன வகையான பென்ஷனையும் உங்க வீட்டுல வாங்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவர்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல மிக மிக முக்கியமானது. முதல்ல சொன்ன அதே சொத்து மதிப்பு இது இப்பவும் பொருந்தும், முதல்ல சொன்ன அதே மின்கட்டண கணக்கீடு இப்பவும் பொருந்தும். இது ரெண்டும் மிக முக்கியமான அப்டேட்ஸ். அப்புறமா ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, சில விதிவிலக்குகள்ல குடும்ப ஓய்வூதியம் எப்படி கொடுத்திருக்காங்களோ அதே போன்று 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் அவர்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் வாங்குறவங்க, ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் வாங்குறவங்க, 50 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத முதிர்கன்னிகள் சொல்லக்கூடிய பெண்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ஓய்வூதியம் வாங்குறவங்கன்னு எந்த வகையான ஓய்வூதியமும் கவர்மெண்ட் ஸ்கீம்ல நீங்க பலனா வாங்கினீங்கன்னா நீங்கள் அத்தனை பேருமே இதுல எலிஜிபிள்குள்ள வந்துடுறீங்க. ஓகேயா? சரி, இப்ப
ஏற்கனவே எங்களுக்கு மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 1,63,00,000 பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க. அப்படி விண்ணப்பித்ததுல ஒரு 1,13,00,000 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுல நான் இருக்கேங்க. நான் இந்த வீடியோ பார்த்து இவ்வளவு நேரம் வேஸ்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. மிக மிக முக்கியமான அப்டேட்டு, தமிழகத்துல 2021 சட்டமன்ற தேர்தலின் போது மகளிர்களுக்கு ஒரு உரிமை தொகையை வழங்குவோம் என்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தது திமுக. தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. அதனுடைய நெருக்கடியா தான் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே 2023 செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல இந்த தொகை திட்டம் உடனடியா வழங்கப்பட்டுச்சு. அதுக்கு அவர்களுக்கு கைமேல் பலனா 2024 பாராளுமன்ற தேர்தல நல்ல ஒரு ரிசல்ட் பார்த்தாங்க. அவ இப்ப மகளிருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எடுபடுது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கொடுத்த காலத்துல இருந்தே தொடங்கிருது. அதற்கு முன்பாகவே கருணாநிதி அவர்களுடைய காலத்துல வெறும் தொலைக்காட்சி பெட்டி மாத்திரம் கொடுத்திருந்தாங்க. ஜெயலலிதா அதை நீட்சியை கொண்டு போனாங்க. தாலிக்கு தங்கம் ஆதிதுன்னு ஏகப்பட்ட ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மகளிர் ஓட்டை வாங்கணும்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல நம்முடைய தேர்தல் அறிக்கையில 1000 ரூபாயாக இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள், அரசியல் நோக்கர்கள் உடைய பார்வையா இருக்கு. அப்ப அதே போன்று ஒரு நெருக்கடி யாருக்கு வரும்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரும். ஏன்னா அவர்கள் 1000 ரூபாய் வழங்குவோம்னு சொன்னாங்க, கொடுத்துட்டாங்க. அந்த ஓட்டை கவரணும்னு சொன்னா, அதிமுக லீடு எடுக்கணும்னு சொன்னா, அந்த இடத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய அரசியல் நகர்வுங்கிறது அந்த 1000 ரூபாய்க்கு மேல ஒரு உச்சபட்ச தொகையை சொல்லணும். அதனாலதான் அவர்கள் 2500 ரூபான்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறோம். அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இயல்பாக ஒரு நெருக்கடி எழும். யாருடைய தேர்தல் அறிக்கை முதலில் வரப்போகிறது என்பதிலிருந்து அந்த நெருக்கடி தொடங்கும். அப்படி தொடங்குகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில 2500 ரூபாய் வழங்குவோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, திராவிட முன்னேற்ற கழகமும் 2500 ரூபாய் வழங்குவோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நெருக்கடி உருவாகும். மக்கள்லாம் அமைதியா இருந்துடலாம், எப்பப்பா 2500 ரூபாய் கொடுப்பீங்கன்னு. இந்த திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்காங்களா, அவங்க முதல்ல அழுத்தம் கொடுப்பாங்க. நாட்டுல விலைவாசி உயர்ந்திருக்கிறது, பெட்ரோல் டீசல் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. ஸோ சாமானிய மக்களுக்கு நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை போல 1000 ரூபாயிலிருந்து 2500 உயர்த்தணும்னு ஒரு குரல் வந்துச்சுன்னா அரசு என்ன செய்வாங்கன்னா, ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுக்கு 9.5 லட்சம் கோடி கடன் இருக்கு, நாங்க ஒரு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தபடி 2500 படிப்படியாக கூட்டுவோம், முதல்ல 1000 1500 ஆக்குறோம், ஏன் 2000 ஆக்குறோம் அப்படின்னு கூட சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு குட் நியூஸ். ஏன்னா தேர்தல் வரப்போகிறது, இந்த தொகை கூடுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அப்ப இப்ப 1,10 லட்சம் பேருக்கும் மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிட்டேன், வெளியில இருக்கிற 50 லட்சம் பேருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிட்டேன். நீங்கள் வெளியிலே இதுவரை ஸ்கீம்குள்ள வராம இருக்கிறீங்கன்னா அப்ளை பண்ணி கொஞ்சம் அலைந்து எடுத்து மகளிர் உரிமை தொகை ஸ்கீம்குள்ள வந்துருங்க. கார் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம், வேறு வகையான பென்ஷன் வாங்குறவங்களும் அப்ளை பண்ணலாம். பிஎஃப் பென்ஷன் 1000 ரூபாய்க்கு கீழே வாங்குறவங்களே தமிழ்நாட்டுல 1 லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க. அதை பத்தி இந்த அறிக்கையிலையும் இல்ல, இருந்தாலும் அவர்களும் அப்ளை பண்ணுங்க. அவர்களும் அப்ளை பண்ணுகிற பொழுதுதான் அரசினுடைய பார்வையில அப்படியும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க என்பது தெரிய வரும். இந்த காணொலி நிச்சயம் உங்களுக்கு பயன்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட பயனாளிகளும் விரைவிலேயே இணைந்து விடுங்கள். அதற்கான தேவை தமிழகத்திலே இன்னும் அது கூடுவதற்கான வாய்ப்பு இருப்பதனால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நல்ல ஒரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.